ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன் அம்பர்லாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்க போது, வேற லெவலில் இருக்க போது. அது என்னன்னா பெட்ரோல் வெர்சஸ் தெர்மாக்குள். அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த தெர்மாக்குள் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், ப்ளஸ் 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருக்கோம். இதை வச்சு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ண ஒரு வெப்பனோட மினி வெர்ஷனை பண்ண போகிறோம். இந்த வெப்பனோட பேர் வந்து நேபாம். இது வந்து பத்தக்கூடிய பயங்கர திக்காக இருக்கிற லிக்விட். இதை பற்ற வச்சுட்டோம்னா இதோட டெம்பரேச்சர் வந்து 800லேருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இது வந்து ரொம்பவே மோசம். தெர்மாக்குளை பற்றி பேசிக் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதை பற்றி நம்ம சொன்னால் தான் அவங்க ஓரளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த தெர்மாக்குளை எப்படி தயாரிக்காங்கன்னா, நமக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டடாக உள்ள எக்ஸ்பேண்டபிள் பாலிஸ்டீரீனை வச்சு தான் தயாரிக்காங்க. வந்து நம்ம வந்து இந்த தெர்மாக்குள் தயாரிக்கிறத வச்சு நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு பாதுகாப்புக்காண்டி இதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அது சொல்கிறேன். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி 2ஆம் உலகப் பொருளை ஒரு வெப்பனாக கூட பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம், அதில் பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம தெர்மாக்குள்ள இன்சர்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன மாதிரி ரியாக்ஷன் காட்டுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதோட அளவு குறையுது பாருங்க. அந்த பெட்ரோலோட தெர்மாக்குள் ரியாக்ட் ஆகி அப்படியே கரையுது உள்ள. முக்கால்வாசி இங்கே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். உள்ளே வந்து வைக்கும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. வைக்கிறேன் பாருங்கள். இந்த வைக்கும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. முக்கால்வாசி தெர்மாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர் தான் இருக்கும், காற்று தான் இருக்கும். மிச்சது தான் அந்த பாலிஸ்டீரின்னு சொன்னல அந்த கெமிக்கல் இருக்கும், அந்த ஹைட்ரோ கார்பன் காம்போனன்ட். அது இப்போது வந்து இந்த ரெண்டுமே பெட்ரோலும் தெர்மாக்குளும் வந்து ஒரே கேட்டகரியை சேர்ந்தது, ஹைட்ரோ கார்பன் கேட்டகரியை சேர்ந்ததுனால அதில் கார்பன் லெவல் வந்து 8 லெவல் இருக்கிறதுனால ரெண்டுமே இந்த மாதிரி டிசால்வ் ஆகுது, கரையுது, அதுக்குள்ளே கரையுது. இப்போ தெர்மாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த கடைசியில் அடியில் மட்டும் தேங்கி இருக்குது அந்த தெர்மாக்குள். இதில் வந்து ஏற்கனவே கரைஞ்சது வந்து கம்மு மாதிரி கீழே பசை மாதிரி நல்லா படிஞ்சிடும். அளவுக்கு அதிகமான இதை வந்து உள்ளே வச்சதுனால இந்த பெட்ரோலுக்கும் இந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதில் படிஞ்சிருது. அது பசை மாதிரி இருக்கும். இதை கூட டெஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து பெரிய லெவலில் செங்கல் ஏதாவது பூசுகிறோம், அதுனா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பூசி வச்சு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மரக்கட்டையை பூசி வச்சு பார்ப்போம், என்ன மாதிரி பேப்பர் எதுவும் ஒட்டுதாங்கிறத பார்ப்போம். இந்த பசையை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதை நான் ஸ்டைலில் பிக்சரில் காட்டுறேன். நம்ம அதுக்காண்டி ஃப்ரிட்ஜில், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து வந்துருக்கேன், பார்த்துக்குவோம். இதில் வந்து நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் ஊற்ற போகிறோம். என்ன மாதிரி ரியாக்ஷன் பெருசாக பண்ணுறோம்னா என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பீக்கர் மாதிரி இருக்கிறத எடுத்து வந்துருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள வைப்போம், அந்த இதில் எடுத்து ஒரு லிட்டர் ஊற்றிடுவோம். ஓரளவு வந்துச்சு. இது ரியாக்ட் பண்ணதை பார்ப்போம் எப்படின்னு. வேறு லெவலில் இருக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இதை பற்றி. இந்த 2 லிட்டரு பெட்ரோலுக்குள்ளே விடுறோம், எப்படி ரியாக்ஷன் பாருங்க. பயங்கரமாக காணாமல் போகுது பாருங்கள். உள்ள கரையுது, அப்படியே டிசால்வ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாருங்க, அப்படியே கரையுது. இதில் 2 காமன் வந்து ஒரே கேட்டகரியாக இருந்துச்சு, இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஓ, எக்ஸ்ட்ராடினரி, வாவ். ஓ, பயங்கரமாக இருக்கு. இந்த பெரிய தெர்மாக்குள்ள பெரிய தெர்மாக்குள்ள உள்ள பார்ப்போம்.
பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது வேகமாக, வேற லெவலில் இருக்குது. இந்த 2 காம்பனன்ட் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு கம் மாதிரி பேஸ்ட் மாதிரி உருவாகுது. இதை யூஸ் பண்ணி வந்து வெப்பன்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா இது 2யும் இப்போ பேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, இது கடைசியாக தங்குறது தான் பேஸ்ட்டுமோ. அந்த பசையை கொண்டு ஏதாவது இந்த காலத்தில் போருக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து பில்டிங்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணணும்னா இது இந்த பசையை ரெடி பண்ணி அது மேலே தெளிச்சிட்டாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து தீ பற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளும் இதை அந்த பசையை எடுத்து தீயப்படுத்தி பார்ப்போம் என்ன மாதிரி பிடிக்குது அப்படிங்கிறத. எல்லாம் முடிச்சு க்ளோஸ் பண்ணிக்குவோம். அப்படியே விட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு, பயங்கரமாக கரைஞ்சிருச்சு. வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது, வேஸ்டானது இவ்வளோ வச்சு பண்ணிடுவோம். பெட்ரோல்லாம் இருந்துச்சு. இப்போ நமக்கு இதில் உள்ள இந்த பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளோ தூரம் கம் மாதிரி வருது பாருங்கள். கை க்ளோஸ் போட்டிருந்தா இது மாதிரி அதை போடலாம். இது கம்மை க்ளோஸ் போடல, நல்லா ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் கொண்டு வரல என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிடுறோம். இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நல்லா கம் மாதிரி வருது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறோம். 2 செங்கல் எடுத்து ஒட்டுறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செங்கல் எடு. இதில் செங்கலை தடவிக்கிறோம். செங்கலை தடவிட்டு அதை இன்னும் ஒரு செங்கல்ல ஒட்டி பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது. ஒட்டிட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2 செங்கல் ஒட்டிட்டோம், வச்சுருவோம். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மசையை சோகத்தில் தடவுவோம். சோகத்தில் தடவி தீய வைக்க முடியுமான்னு பார்ப்போம். எப்படி பிடிக்கணும். முன்ன காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண வெப்பன் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி லிக்விடும் சாலிடும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கிறதுனால இது ஈஸியாக தெளிச்சுட்டு டக்குன்னு ஒரு தீயை பற்ற வச்சிடலாம். இதை பொறுத்து வைப்போம், எப்படி பிடிக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரெட் ஆகும். இந்தளவுக்கு வருதுன்னு பாருங்கள். பெட்ரோலும் அந்த தெர்மாக்கோலும் அந்த பசை வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது. இதுதான் செகண்ட் வேர்ல்டு வார் வெப்பனா பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம மினி வெப்பன் தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்க்ளைமர் என்னென்னா, யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் இருந்து. கண்டிப்பாக அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். யாரும் தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம். தீ வந்து கீழே வரைக்கும் பரவுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்குது. எவ்வளோ தூரத்துக்கு அந்த லிக்விட் வருதோ அந்த அளவுக்கு
சுற்றி அணைச்சிடலாம். இந்த பேப்பரை இந்த நோட் புத்தகத்தில் ஒட்டுவோம். லெவலில் ஒட்டிடுச்சு. ஓகே ஃபைன். இந்த பசையை பயன்படுத்தி இந்த மரக்கட்டையை ஓட்டுவோம். எந்தளவு கொட்டுதுன்னு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஏற்கனவே நம்ம செங்கல் ஒட்டியிருந்தோம், அதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே ஒட்ட வச்சுருந்தோம், பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு. கால் மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஆச்சு. இவ்வளோ தூரத்துக்கு ஒட்டிருந்துச்சு, கஷ்டப்பட்டு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும், எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒட்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது நமக்கு. பரவாயில்ல, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ஏற்கனவே 2 இடத்துல செங்கலில் நம்ம வந்து இதே இதை எடுத்து வச்சுருக்கோம், அதை தீயப்படுத்தி பார்ப்போம். இந்த மரக்கட்டையும் ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு எடுத்தாச்சு, பரவாயில்ல. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ட் பண்ணோம் இன்னைக்கு, பயங்கரமாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மனித குடைகள் ராம். பாய் பாய்.